இதில் ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏன்னா ஒரு படம் வெளியில் வருது அப்படின்னா அதில் உழைக்கிறது அவ்வளோ பேர். ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு நிழலுக்காக மரத்தை தேடி போவோம். ஆனால் அந்த மரம் வெயிலில் நிற்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மரம் அதில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணும்ன்ட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுறது இந்த படம் ஜெயிக்கணும். யாருமே வந்து அப்பா இந்த படம் இவ்வளோப்பா இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்கப்படுறது கிடையாது. எல்லாருமே படம் ஓடணும், ஜெயிக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு தான் உழைக்கிறது. கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கோதண்ட அண்ணா சூப்பராக சொன்னார். உண்மையிலே வந்து அதெல்லாம் ஒரு நடிகர்களாக எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட், ஜூனியர்ஸ் யாருக்காக இருந்தாலும் இந்த வலி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு 10 நிமிஷம் அதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கணும்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் மெனக்கணும். ஈஸியாக ஒரே வாரத்தில் படம் நல்லா இல்லை, வேஸ்ட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறீங்க. இதுக்காக ஒரு லைட்மேன் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண, ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓடியார் ஆகட்டும், அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, இந்த படத்தில் அப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நான் தான் லைட் போட்டேன் அப்படின்னு. அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு 60 நாள் 7 நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடித்து ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துகிட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். இதை ஈஸியாக சொல்லுறீங்க படம் நல்லா இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்கள். நீங்கள் நல்லா இல்லை, புகழ் நல்லா நடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மாற்றிக்கிறோம். ஈஸியாக ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்பில் டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு. நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. நான் வருவேன் ஜாலியாக 2 பேரும் டக்குன்னு மைக்கு கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன். ஆனால் இப்படி ஒரு எமோஷனலாக பேசினது எல்லாரையும் பார்க்குறப்ப அவ்வளோ இதாக இருந்தது. ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்றப்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி தேசிங்க ராஜா 1க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ கண்டிப்பாக தேசிங்க ராஜா 2வும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக மாபெரும் வெற்றியடையும். எங்கெல்லாம் வாழ்த்து வந்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் இந்த ஒரு நல்ல படைப்பை நாங்கள் படைச்சிருக்கோம். நீங்கள் அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எங்களை வந்து வாழ்த்து வந்த சொல்லுமணி சார், உதயன் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. த்ரூ அவுட் த ஃபிலிம் நீங்கள் வந்து அந்த வாய்ஸ் மெயின்டைன் பண்ணி, அந்த கெட்டப் மெயின்டைன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க. டெஃபினெட்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். புகழ் ஆக்சுவலாக இன்றைக்குமே அந்த வாய்ஸ் எடுக்கலாம் வந்தேன். நேற்று குக்கு தூக்கமால காலைல 5 மணிக்கு தான் விட்டாங்க. அதனால் எனக்கு அந்த பொனந்தினி சார் வாய்ஸ் வந்துருச்சு. இல்லைன்னா நான் அழகாக லேடிஸ் வாய்ஸ்லேயே பேசலான்னு சார் வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.